ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அருள்நிதி நடிப்பில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன அருள்வான் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிக் பாஸ் ஆரோ வந்துட்டு ஒரு பழங்குடியினராக இருப்பார். மொழி ஏதோ வேற மொழியில், அது தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி ஒரு மொழியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒய்ஃபாக ரம்யா பாண்டியன் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும், பேபி கிருத்திகா. விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை படுவாங்க. அதுக்கு அப்பா கட்டி பர்மிஷன் கேட்பாங்க. அவங்க அப்பாவும் அந்த சமயத்துல ஒத்துக்குவாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபான ரம்யா பாண்டியன் ஒத்துக்க மாட்டாங்க. பொட்ட புள்ளனா ஒரு வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, பேபி கிருத்திகா. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, ரம்யா பாண்டியனோட அப்பா, அதாவது ஊர் தலைவர் எதர்ச்சியா ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. ஏன் இறந்து போறாருன்னா, அவரோட நிலத்தை ஒரு போலீஸ்காரன் ஆட்டையை போட்டுறான். அது யாருன்னா ஜான் விஜய் தான். அவர் ஆட்டையை போட்டுறாரு. ஆட்டையை போட்டு அந்த ஊரையும் காலி பண்ண வைக்கணுங்கிறது தான் அவரோட பிளானு. ஏன்னா அந்த ஊரில் விளையில களிமங்கள், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆசை பிடிச்சி போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெள்ளைக்காரங்களுக்கு பண்ணி விட்டுறாரு. அதனால அந்த ஊரையே காலி பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. அந்த சமயத்தில் தான் இந்த பொண்ணும் பெரிய மனுஷி ஆயிடுது. படிக்கணும்னு நினைக்கிற எண்ணமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. அப்பா கிட்ட ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டே இருக்காரு, நான் படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அப்பா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு, நான் அப்பாவையும் அம்மாவையும் நம்பினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஒரு டீச்சரோட பேச்சை கேட்டுக்கிட்டு, நீ சிட்டியில போய் கலெக்டரை பாருமா, அப்பதான் உனக்கு உங்க ஊர்ல ஸ்கூல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. சொன்ன பிறகு அந்த பொண்ணும் கலெக்டரை பார்க்கறதுக்கோசரம் யாருன்னே தெரியாம இறங்கி மலையில இருந்து இறங்கி ஊருக்குள்ள வந்துடும். அந்த பிறகு இங்க இருக்க மக்கள்லாம் தன்னை வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன்னா மொழி வேற, தமிழும் தெரியாது, என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. தடுமாறி ஒரு நாள் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவாங்க. அப்பா அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நான் கலெக்டரை பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம அருள்நிதி என்ட்ரி கொடுப்பாரு. அவர் அந்த ஊருக்கே கலெக்டரா இருப்பாரு. அவர் கேட்பாரு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு அதோட லாங்குவேஜ்ல பேசுவோம். அருள்நிதிக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் அவர் அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணுங்கிற மாதிரி எங்கேயோ படிச்ச மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தோணும். அப்பதான் காளி வெங்கட்டோட ஞாபகம் வரும். அவர் இந்த ஊர்க்காரர் தான் தெரிஞ்சோடனே அவரை கூப்பிட்டு வச்சு பேச வைப்பாங்க. அப்புறம் அவருக்கும் இந்த பொண்ணோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது, அதுக்கு ஸ்கூல் வேணுங்குது, இந்த மாதிரி அவங்க ஊர்லயே வேணுன்ற மாதிரி சொல்லுது. அப்படிங்கும் போது அவர் நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களோட அப்பா அம்மாவும் ரீசெண்டா தான் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இந்த பொண்ணுக்கே தெரியாது. ஏன்னா இந்த பொண்ணு இறங்கி வரும்போது அவங்க அப்பா அம்மா இவங்களை தேடி வந்திருக்காங்க. ஆனா அந்த போலீஸ்கார அவங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டான், அது இந்த பொண்ணுக்கே தெரியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அருள்நிதி இந்த விஷயத்துல கேட்ட பிறகு அவருக்கு மனசே பொறுக்காது. எப்படியாவது இவங்க ஊருக்கு ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. அதுக்கான ஆர்டரையும் கொண்டு வந்துருவாரு. ஆனா வேலை செய்யறதுக்கு டீச்சருங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரு கட்டத்துல இவரே என்ன பண்ணிடுவாரா, தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த டீச்சர் வேலைக்கு மலைக்கு போய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் படிப்படியா தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பெரிய கலெக்டராகவே அந்த ஊருக்கே மாறிடும். தன்னை மாதிரியே எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அதோடய இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, எல்லா குழந்தைங்களும் எல்லா கிராமத்துக்காரங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைய புள்ளியை வச்சுக்கிட்டு, அது மலை ஜாதிக்காரங்களும் படிக்கணும், அவங்க ஊர்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. ஒரு கலெக்டரால முடிஞ்சா என்ன வேணா பண்ணலாம், அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.